ஆமா வந்து நான் வந்து பெருசானே நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு ஏன் பிசினஸ் ஸ்கில்ஸ் நான் அப்படியே டெவலப் பண்ணோம். என் பிசினஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணா ஸ்லோகஸ் சொல்லி தெரியா? அப்பா 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 என்னடா எங்கடா இருக்கீங்க நீங்கெல்லாம், சூப்பர்டா. பின்னாடி வர போற பிசினஸ்க்கு இப்ப நீ இப்பல இருந்தே பில்டப் பண்ணுங்கிற சொல்லிடலாம்டா. பொதுவா அந்த பிசினஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை டெவலப் பண்றதுக்கு உண்டான தெய்வங்கள் யாருன்னு பாத்துடலாமா? காசு யார்கிட்ட இருந்து வரும்? எந்த எந்த? லக்ஷ்மி. புடிச்சடா. லக்ஷ்மி. லக்ஷ்மி எங்க இருக்கா? விஷ்ணுவோட மார்பிள இருக்க. ஓகேவா? மார்பிள வச்சிருக்காரு. அவரே எங்க என்ன அவருக்கு பணம் வேணும்னாலே லக்ஷ்மி கிட்ட தான் போறாரு இல்லையா அப்படின்னு. இப்ப நம்ம சொல்ல போறது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருந்து ஒரு அருமையான ஸ்லோகம். ஆனா இதே மாதிரி மற்ற தெய்வங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முருகன், ஈஸ்வரன், சிவனே வந்து ஐஸ்வர்ய சிவன் தான். குபேரனுக்கெல்லாம் கொட்டி கொடுக்கறது யாருன்னா நம்ம ஈஸ்வரன் தான். ஓகேவா? இதை விட வந்து என்னன்னா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம திருச்சிக்கிட்ட திருமணச்சநல்லூர்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பிரம்மபுரீஸ்வரன் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் இருக்கிற அந்த பிரம்மபுரீஸ்வரோட அந்த பாதத்துல வந்து நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் வச்சோம்னா நம்ம தலையெழுத்தையே மாத்தி கொடுத்துருவாங்க. அவர் ஒருத்தருக்கு வந்து பிசினஸே இல்ல, பைசாவே இல்லை, ஆனா நான் வரணும் அப்படிங்கும் போது அப்படி ஒரு தலையெழுத்தை மாத்திர அளவுக்கு ஒருத்தர் இருக்கார் பிரம்மபுரீஸ்வரன். இப்ப அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கலாம். இதெல்லாம் பரிகாரம். இப்ப ஸ்லோகம். ஓகேவா? சூப்பர் ஸ்லோகம் சொல்லலாம். ஸ்ரீதஸ்ரீஷ ஸ்ரீதஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹ ஸ்ரீ விபாவனஹ ஸ்ரீதர ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரேய ஸ்ரீமான் ஸ்ரீமான் லோக லோக த்ரயாஸ்ரயஹ த்ரயாஸ்ரயஹ. இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே இருந்தோம்னா லக்ஷ்மியோட அருள் அப்படியே கொட்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வரும். பிசினஸ் சூப்பரா டெவலப் சொல்லிட்டே இருக்கணும்.